வணக்கம், வெல்கம் டு த கோட் வியூஸ். கங்குவா வந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த வாரம் என்னதான்ப்பா படம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 3 படத்தை ஒரே ஷார்ட் ரிவ்யூவா சொல்றேன். இந்த படத்துல எந்த படம் வந்து நீங்க பார்த்தா உங்க காசு வேஸ்ட் ஆகாதுன்னு நினைக்கிறத ரிவ்யூக்குள்ள பாருங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு புதுசா வர என்ன மாதிரி யூடியூபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க. குயிக்கா ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ரிவ்யூக்குள்ள நம்ம பார்க்க போற 3 படம் என்னன்னா, நிறங்கள் 3, ஜாலியோ ஜிம்கானா, அதுக்கப்புறம் ஜீப்ரா. ஸோ இந்த 3 படத்தை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நிறங்கள் 3 படத்தை பத்தி பார்த்துருவோம். ஸோ கார்த்திக் நரேன் ஒரு ஆஸ்டானிஷிங்கான ஃபிலிம் மேக்கரா உள்ள வந்தாரு. துருவங்கள் 14 மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு த்ரில்லர், நியூ ஏஜ் த்ரில்லரா வந்து ஸ்டைலிஷான ஒரு த்ரில்லர் தமிழ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா அவரோட கம்பேக் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த நிறங்கள் 3 படம் ஒரு அட்ரஸே இல்லாமல் தான் வந்த படம். ஆனால் ட்ரெய்லர் டீசர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் அதோட ஹைப் இருந்தது. எதுக்காகனா இதோட இன்டர்நெட் ஸ்டோரி தான். ஒரு 4 கேரக்டர் தான். ஒரு ஸ்கூல் பையன் கேரக்டர், அதர்வா கேரக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரத்குமார், அப்புறம் ரஹ்மான். இந்த 4 கேரக்டர்ஸ் இதுதான் படம் நகருமே. ஒரு இன்டர்லிங்க் ஸ்டோரி, ஒரு நான் லினியரான ஃபார்மேட்டை தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே நகரும். ஸோ இந்த 4 கேரக்டருமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு இலக்கத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் இது எல்லாமே இணைஞ்சு இன்டர்வல் பாயிண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே, ஒரு நல்ல ஒரு ரைட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நம்மளுக்கு எக்ஸ்பிளிசிட்டா தெரியும். இதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொடுத்த பில்டப்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு கிளைமேக்ஸ், ஒரு நல்ல ஒரு த்ரில்லரா, ஒரு நல்ல ஒரு ட்விஸ்டோட முடிவுன்னு எதிர்பார்த்து உட்கார அவங்களுக்கு கிளைமேக்ஸ் சில இடத்துல டிசப்பாயின்மெண்ட்டாக சில பேருக்கு அமையலாம். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து ஒரு எமோஷனலாக கன்வே பண்ணுறன்ற மாதிரி கன்வே பண்ணியிருக்காங்க. அது எத்தனை பேருக்கு கன்வின்சிங்காக இருக்கணும் சத்தியமாக தெரியல. ஸோ இதில் கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதர்வா கேரக்டரும் சரத்குமார் கேரக்டரும் தான். ஸோ இந்த 2 கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சரத்குமார் ஆஸ் யூஷுவல் வந்து அவர் கொடுத்துருக்கிறோட ரொம்ப ப்ரிடாமினெண்ட்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அதர்வாவோட கேரக்டர் வந்து அது என்ன விஷயம் தெரியல. கார்த்திக் நரேன் வந்து இந்த விஷயத்தை ஏன் ரொம்ப குளோரிஃபை பண்றாருன்னு, ஸோ இந்த கஞ்சா போன்ற விஷயங்களை ரொம்ப ட்ரிப்பியா காட்டி படத்துல வந்து நம்ம அந்த சீன்ஸை பார்க்குறப்ப நமக்கே ட்ரிப்பாகி ஏதோ ஒன்று ஆகிற மாதிரியே இருக்கு. ஸோ இது வந்து குளோரிஃபை பண்ற மாதிரி சில விஷயங்கள் டைலாக்ஸும் இருக்கு. ஸோ இதை மட்டும் தவிர்த்திருக்கலாம் இந்த படத்துல. ரொம்ப அதை வந்து ஓவர் டோஸ் பண்றாங்கன்னு தான் தோணுச்சு. இது மாஃபியாலையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த செகண்ட் கேரக்டருக்கு வரும். ஸோ கார்த்திக் நரேன் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும். மற்றபடி கதையா அதை பார்த்தீங்கன்னா என்னப்பா பண்ணலாம், இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாமா இல்ல வந்து ஓடிடியில் வெயிட் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து ஒரு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கான ஒரு படம். தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்றவங்களுக்கு, டெக்னிக்கல் பிடிக்கிறவங்களுக்கு, அந்த சில கேமரா ஒர்க்ஸும் சரி, அந்த ரிவர்ஸ் ஃபைட்டும் சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் என்ஜாய் பண்ணலாம். இதுக்காக இந்த படத்தை வந்து நீங்க கண்டிப்பா ஒன் டைம் தியேட்டர்ல வாட்ச் பண்ணலாம். இல்லப்பா எனக்கு வந்து பொறுமையான ஓடிடியில் பார்த்தீங்கன்னா இது ஓடிடியில் பார்க்க வேண்டிய படம் தான். ஸோ தாராளமாக ஓடிடியில் நீங்க பார்த்துக்கலாம். செகண்ட் படம் ஜாலியோ ஜிம்கானா. ஸோ பிரபுதேவா மாஸ்டர் நடிச்ச படம். இந்த பாட்டு வேற பார்த்தீங்கன்னா ஒரே லைன்ல இந்த ரிவ்யூ முடிச்சிருக்கேன். வேலை வெட்டி இல்லாதவன் எனக்கு மட்டும் வேலை செய்வான்றதுல வேலை வெட்டி இல்லாம உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் சொன்ன இந்த நிறங்கள் 3 படத்தை பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து படத்துக்கு போய் அவனுப்பா பாப்கார்ன் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மட்டும் உங்களோட ஓன் ரிஸ்க்ல இந்த படத்துல போய் உட்காருங்க. ஏன்னா பிரபுதேவா வந்து பார்த்தீங்கன்னா கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொணமா நடிச்சிருக்காரு. அதை சுற்றி 4 பொண்ணுங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இவங்கெல்லாம் எப்படி இதை மறைச்சு இவங்களோட ஒரு டார்கெட் இது பண்ணுறாங்களா இல்லைன்றதான் படத்தோட கதை. ஸோ மகளிர் மற்றும் கதை தான் அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சிருப்பாங்க. சில லவ் டுடே சீனும் அப்படியே ஒரு சீன் அப்பட்டமாக வருது. ஸோ அந்த பாட்டு ஒரு பாட்டு அந்த அந்த ஒரு ட்ரெண்டான சாங் வந்து அதுக்காக வந்து படத்தை வந்து சில பேர் வந்து பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான் முடியும். ஏன்னா கதை எங்கெங்கேயோ நவுது, திடீர்னு சோஷியல் இஷ்யூ பேசுறாங்க, அது இதுன்னு போயிட்டே இருக்கு. ஸோ இந்த படம் ஓவராலாக ஒரு கிராப்பாக தான் போய் முடியுது. ஸோ இந்த படத்தை நீங்கள் ஓடிடிலையும் சரி இந்த தேட்டர்லையும் சரி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. லாஸ்ட்டாக தான் வச்சிருக்கேன் ஒரு படம் ஜீப்ரா. ஸோ ஒரு தெலுங்கு ஆரிஜின் படம், ஆனால் வந்து நல்லா வந்து தமிழ்லையும் வந்து சூப்பராக டப் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரிஜினல் லாங்குவேஜ் பார்க்குற மாதிரி தான் உங்களுக்கு தமிழில் பார்க்கும்போது இருக்கும். ஸோ இந்த ஜீப்ரா படம் யாருப்பா அப்படி நடிச்சிருக்கிறது, யாருக்காக நான் போய் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது எனக்கு. ஹீரோ பேர்லாம் ஒரு தெலுங்கு ஹீரோ தான். பட் ஆனால் நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்ல ஒரு ஃபேஸ் வேல்யூவாக இருக்கிறது பிரியா பவானி சங்கரும் சத்யராஜ் சாரும் நடிச்சிருக்காங்க. ஸோ கதை வயசுமே அவங்களுக்கு சூப்பரான ரோல்ஸ் தான். கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ரிலேட் பண்ணி ஒரு நடக்கிற ஒரு விஷயம், ஒரு பேங்க் ஹைஸ்ட் உள்ள ஸ்கேம்ஸு. ஸோ இதை பற்றிலாம் வந்து நடக்கிற ஒரு விஷயம். ஒரு ஹீரோயின் பண்ணுற தப்பால அந்த பேங்க்ல என்ன மாதிரி ப்ராப்ளம் நடக்குது, அதனால வர வில்லன்ஸ், இதை வந்து ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு, இவ்வளோ ட்ரிக்கியாக வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது, ஸ்கேம்ஸ் ஹைஸ்ட், இதை பற்றி சூப்பராக ஒரு பரபரப்பான ஒரு த்ரில்லர் தான் இந்த ஜீப்ரா படம். ஸோ கண்டிப்பாக 2 hours 30 minutes வந்து ஒரு ஓத்தபிள் வாட்சாக இந்த படம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த வாரம் அந்த 3 படத்தில் நான் சொன்ன இந்த 3 படத்தில் கண்டிப்பாக ஜீப்ரா ஒரு ஸ்டாண்ட் அவுட் வாட்சாக இருக்கும். இதை நீங்கள் தைரியமாக போய் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இந்த 3 படத்தோட ஷார்ட் ரிவ்யூ தான். ஸோ குயிக்காக வந்து இந்த ரிவ்யூ நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அந்த மாதிரி முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க திருப்பியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வர வாரத்தில் வந்துட்டு ஒரு ரிவ்யூவாக சொல்லாமல் டக்குன்னு எல்லா படத்தையும் ஒரே ஷார்ட்டில் ரிவ்யூ சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ until that, bye from good.